இயேசுடைய பாடு மரணத்தின் நேரத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்தவங்களாம் எப்படி தெரியுமா மனநிலையில் இருந்தாங்க? அவரோடு கூட என்னையும் சிலுவையில் அடிக்கணும்னா அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவங்க தான் இருந்தாங்க. அவரே சாகுறாரு, என்னையும் சாகடிக்க நினைக்கிறியா, சாகுன்ற மனநிலையில் உள்ளவங்க தான் அவரோட கூட இருந்தாங்க. யாரெல்லாம் எஸ்கேப் ஆனாங்க தெரியுமா? அந்த சாவுக்கு பயந்தவர்கள் தான் எஸ்கேப் ஆனாங்க. பேதுரு எஸ்கேப் ஆயிட்டான். நான் என்ன கேட்கிறேன், பேதுரு ஒரு காலகட்டத்தில் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிங்க, என்ன பெருக்கல் குறியில அரைங்கன்னு சொன்னாரு ஒரு காலகட்டத்தில். அந்த தைரியம், அந்த துணிச்சல் பாடு மரணத்தின் நேரத்தில் இருந்திருந்தா இவர் ஓடி இருப்பாரா? ஓடி இருக்க மாட்டார், கூட இருந்திருப்பாரு. ஆக்சுவலா எப்பயோ ஓடிட்டாங்க தெரியுமா? அந்த கெத்செமனியில தோட்டத்துல இருந்து ஓடிட்டாங்க. அப்புறம் பின்னாலேயே ஒளிஞ்சுதான் போறாங்க. அப்பதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பேதுருவை பார்த்து கேட்டாங்க, நீயும் கலிலேய நல்லவா, ஞானவன் நாங்க பார்த்திருக்கிறேன். ஆமா, அவன் அவரோடு கூட இருந்தவன் தான் சொல்றதுக்கு இவனுக்கு ஏன் தைரியம் வரல? ஏன்னா எங்கடா நம்மளையும் சிலுவையில தூக்கி போட்டுருவாங்களோன்னு தான் தைரியம் வரல. அதனாலதான் இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. பேதுருவை காணோம், தோமாவை காணோம், இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இயேசுவோட அத்தனை கூட்டம் இருக்கு, அவரை பின்பற்றினாங்க. மரியாள் இருக்கிறா, அந்த விபச்சார ஸ்திரீ அவ அங்க இருக்கிறா, தொடப்பட்டவர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. சீசர்ல மட்டும் காணோம். யார் அங்க இருக்கணும்? 12 சீசர் தான் அங்க இருக்கணும். ஆனா ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள காணோம். சரி, நான் என்ன கேட்கிறேன், இயேசுடைய மரணத்தின் போது இப்படி நடக்குது. யூதாஸின் மரணத்துல அவன் கூட யாராவது இருந்தாங்களா? யூதாஸின் மரணத்துல அவன் கூட யாராவது இருக்காங்களா? நான் எதுக்காக இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், யூதாஸினுடைய மரணமும் இயேசுடைய மரணத்தையும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 டிஃபரெண்ட் பாருங்க. யூதாஸினுடைய மரணம், இயேசுடைய மரணம். அந்த நாள்ல யூதாஸும் மரிக்கிறார், இயேசுவும் மரிக்கிறார். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், இயேசு சிலுவையில தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். யூதாஸ் எழுதப்பட்டபடி அவ்வாறு மரித்தான், இயேசுவும் தேவனால் தீர்மானிக்கப்பட்டபடி அவ்வாறு மரிக்கிறார். யூதாஸ் தான் செய்த தவறுக்காக தானே மரணத்தை தேடிக்கொண்டான். இயேசு மனுவர்க்கம் செய்த தவறுக்காக தன்னைத்தானே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. 4வது, யூதாஸ் மரிக்கும் போது அவன் அண்டையில நிற்க யாருமே இல்லை, அவன் பிரேதம் கூட அடக்கம் பண்ணப்படவில்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனிக்கிறீங்களா? யூதாஸ் மரிக்கும் போது கூட யாருமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், யூதாஸ் மரிக்கும் போது ஏன் கூட யாருமே இல்லை? ஏன் கூட யாருமே இல்லை? 12 அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்ல மூத்த அப்போஸ்தலன் பேதுரு, கூட எல்லாருமே இருக்கிறாங்க. யூதாஸும் கூட கூட இருந்திருக்கணும். யூதாஸ் மரிக்கும் போது யாருமே இல்லை. அப்போஸ்தலர்கள் இயேசுவுடைய கூட இல்லையே, ஓடிட்டாங்களே. நான் என்ன கேட்கிறேன், உண்மையாகவே பேதுரு, தோமா, யாக்கோபு, யோவான், இயேசு மரிக்கிற இடத்துல நீங்க இருக்கணுமா? யூதாஸ் நாண்டு கொண்டு சாக ஓடுறானே, அவன் பின்னால நீங்க போயிருந்திருக்கணுமா? கவனிக்கிறீங்க நான் சொல்ல புரியுதா? இப்ப நான் இருக்கிறேன், இருக்கலாம், அவன் நீதிமான், கல்வாரி சிலுவையில் மரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பெரிய பாவி, அந்த அவனை காட்டி கொடுத்துட்டேன். காட்டி கொடுத்த அந்த அந்த உணர்வுல, குற்ற உணர்வுல இருக்கும்போது, அந்த குற்ற உணர்வு நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என் பின்னாலே இருப்பீங்களா இல்லையா? நான் தனிமையை தேடி ஓடுறேன்னா என் பின்னாலே வருவீங்களா இல்லையா? யூதாஸ் எங்க போற, எங்க போற, வரணுமா இல்லையா? இவன் போய் நாண்டு கொண்டு சாகிறதுக்கு கயிறை போட்டான்னா நீங்க விட்டுருவீங்களா? அவனை தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு இறக்கணுமா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த 12 சீசர்கள்ல ஒருத்தன் கூட அவன் பின்னால் போல. அதனாலதான் நான் சொல்றேன், யூதாஸ்களை விட்டுறாதீங்க. அவனை தனிமையா விட்டீங்கன்னா அவன் செத்து போவான். அவனை தனிமையா விட்டீங்கன்னா அவன் நாண்டு கொண்டு சாவான். தேவ சித்தத்திற்கு அவன் வாழ வேண்டியவன், அவன் மரிக்க விடாதீர்கள். அந்த யூதாஸ் மரிச்சிட்டான், அது தீர்க்க தரிசனம், அதை விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கு குற்ற உணர்வோடு எத்தனையோ யூதாஸ்கள் தனிமையிலே இருந்து சாக பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், சீஷர்களை இயேசு மரித்து ஆக வேண்டும், அவர் நோக்கத்தின்படி போறாரு. ஆனா யூதாஸை விட்டுறாதீங்க. போயிருக்கணுமா இல்லையா? யூதாஸை பின்தொடர்ந்து ஒருத்தம் கூட போல, யாருமே போல. அவன் தன்னுடைய குற்ற உணர்விலே, தனிமையிலே
பிசாசினால் வாதிக்கப்பட்டு நாண்டு கொண்டு செத்தான். அவனுடைய பிரேதம் கூட அடக்கம் பண்ணப்படவில்லை. அப்படியே காகங்களும் கழுகுகளும் வந்து அவனை சாப்பிட்டு தான் போச்சு. அப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன், யூதாஸ்களை விட்டுறக்கூடாது. ஆனா இயேசுக்கு பின்னால அவர் மரிக்கும் போது பரிசுத்தவானாய் பரிசுத்தவான்கள் சூழ்ந்திருக்க அவரை மிகவும் மதிப்பிற்குரியவனாய் போய் அடக்கம் பண்ணாங்க. ஆமென். யூதாஸின் மரணம் குறித்து பிசாசுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? யூதாஸ் செத்து போறதை குறித்து பிசாசுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் இயேசுவின் மரணம் தான் பிசாசுக்கு பிரச்சனையா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நாம அதிகமா யாருடைய மரணத்தை பேசுறோம்? இயேசுடைய மரணத்தை பேசுறோம். யூதாஸ் அன்னைக்கு மரித்தான்றது நாம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. யூதாஸ் 3ஆம் நாள் உயிர் தெழவில்லை, ஆனால் இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நான் என்ன சொல்றேன், இந்த யூதாஸை விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். ஆமென். சொல்லுங்க, யூதாஸை விட்டுறாதீங்க. சொல்லுங்க, பேதுரு விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, பரபாசை விட்டுறாதீங்க. சொல்லுங்க, மத்தியா விட்டுறாதீங்க. ஆமென். மல்கூசை விட்டுறக்கூடாது. ஆமென். கல்லனை விட்டுறக்கூடாது. அந்த ரோம் போர்ச்சவனை விட்டுறக்கூடாது. பிலாத்தை விட்டுறாதீங்க. கிளவுதியாவை விட்டுறாதீங்க. ஒருவேளை உங்க வீட்டிலேயே அப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க, விட்டுறாதீங்க. அவர்களை பின் தொடர வேண்டும். சாந்த குணத்தோடு பொறுமையோடு அவர்களை பின் தொடர வேண்டும். சொல்லுங்க, பின் தொடர வேண்டும். காரி துப்புனா கூட பின் தொடர வேண்டும். மன்னிப்பை வழங்க வேண்டும். விட்டுறாதீங்க. இன்னைக்கு செய்தியா தான், விட்டுறாதீங்க. நீங்க தான் பரபாஸ், நீங்க தான் மத்தியா. கர்த்தர் நீங்கள் இருக்கிற தைரியத்தில், நீங்கள் இருக்கிற உங்கள் பேரில் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே கர்த்தர் இந்த உலகத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். எதுக்காக? அவங்களை பார்த்து குற்றம் சாட்டுறதுக்காக இல்லை. அவன் துரோகி பிரதர், அவன் வந்து சபிச்சுட்டு ஓடனான் பிரதர், அவன் வந்து விட்டுட்டு ஓடனான், சிலுவை கிட்ட இல்லவே இல்லை. இதுக்கு இந்த காரியத்தை சொல்றதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு அப்படிப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியர்களால பரபாசுக்கு சிலுவை தண்டனையிலிருந்து வேணா விடுதலை ஆக்கி தர முடியும். ஆனால் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தந்தது யாரு? இயேசுதான். ஆமென். அப்போ நான் சொல்றேன், எத்தனையோ பரபாஸ்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக சபைக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் காட். இது நம்முடைய பொறுப்பு, நாம செய்ய வேண்டிய காரியம். நம்ம தான் பரபாஸ், நம்ம தான் மத்தியா. நம்மை கொண்டுதான் கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்ம மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். எல்லார் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்க தெருவில், உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில, நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில இப்படிப்பட்ட கூட்டம் இருப்பார்கள். யாரையும் விட்டுறாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, குறையா பார்க்காதீங்க. வேதம் சொல்றது முழு உலகத்துக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய சொந்த ரத்தத்தை பலியாக்கி இருக்கிறார். வேதம் சொல்றது, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எப்படியாகிலும் சிலரை ஆதாயப்படுத்தும்படியாக நான் எல்லாருக்கும் எல்லாமுமானேன். எல்லாருக்கும் எல்லாமுமானேன். அந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அதுதான் அர்ப்பணிப்பு. எல்லாரையும் மீட்டுக் கொள்வதற்காக அர்ப்பணிப்போம். கல்வாரி சிலுவையில் இயேசு இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரே, பிதாவை மன்னியும் எல்லாம் சொன்னாரே. இதெல்லாம் என்னத்தை காமிக்குது? எல்லாரையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார், எல்லாரையும் தன் பக்கம் சேர்க்கிறார். ஒருவேளை அந்த நேரத்தில் பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கான்னு சொல்றத அவங்க உணராம இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மரித்த பின்பு, உயிரோடு எழுந்த பின்பு அந்த வார்த்தைகளை உணர்ந்திருப்பார்கள். எனக்கும் மன்னிப்பவருடைய வார்த்தையில இருந்தது, எனக்காகவும் அவர் மன்னிப்பை பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று அவர்கள் உணர்வடைந்திருப்பார்கள். நான் சொல்றேன், அந்த உணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமென். கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். நல்ல காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். பரபாஸ், மத்தியா, இப்படிப்பட்டவர் மேலே கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கிறீர். ராஜ்யத்தின் சுவிசேஷ மக்களாண்டை கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு, இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கையை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர். அநேகரை மீட்டுக் கொள்ளும்படியாக உன் ராஜ்யத்தின் சுவிசேஷமும் உன்னுடைய நாமமும் உன்னுடைய ரத்தமும் அநேகருடைய வாழ்க்கையில விமோசனங்களை ஏற்படுத்தும்படியாக, குறைவுள்ள கண்களால் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்டவர்களாக எல்லாரையும் கண்டு
மீட்டுக்கொள்ளக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த உத்தரவாதம், பொறுப்பு எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. சகல துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை